என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நம்மத்திலே உலாவி நம் தேவனாய் இருக்கிறார். நம்மேல் அசைவாடுகிற கர்த்தராய் இருக்கிறார். அவருக்கு என்றென்றுமுள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெப கொடுக்கையை ஏற்படுத்தி ஆண்டவரே நடத்தி வருகிற கிருபைக்காக கொடாக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 2 பேரோ 3 பேரோ நாமத்தில் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எங்களை மத்தியில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த கூட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை ஆண்டவரே ஒவ்வொரு போர்ஷனையும் ஒவ்வொரு பாகத்தையும் நீங்கள் ஆசீர்வதித்து எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. வருகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே, ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி கூகுள் மீட் ஆப் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் துதிப்போம். ஆலோசனை கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஞானமுள்ள தேவனாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம். அளவில்லாத அறிவை உடையவரே ஸ்தோத்திரம். இருதயத்தில் ஞானம் உள்ளவரே ஸ்தோத்திரம். ஞானமும் வல்லமையும் அதிகமாய் உள்ளவரே ஸ்தோத்திரம். ஆலோசனையும் புத்தியும் உள்ளவரே ஸ்தோத்திரம். பலனும் ஞானமும் உள்ளவரே ஸ்தோத்திரம். யோசனையில் பெரியவரே ஸ்தோத்திரம். செயல்களிலே வல்லவரே ஸ்தோத்திரம். தமது கண்களால் ஞானத்தை காக்கிறவரே ஸ்தோத்திரம். தமது ஆலோசனையை செய்து முடிப்பேன் என்கிறவரே ஸ்தோத்திரம். தமது ஆலோசனை திட்டம் பண்ணினேன் என்கிறவரே ஸ்தோத்திரம். அதை நிறைவேற்றுவேன் என்கிறவரே ஸ்தோத்திரம். கோடா கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது பாடல் வேளை. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ என்ற பாடல். பழைய பாடல் எல்லாருக்கும் தெரியும். நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். மகிமையுமக்கன்றோ மாட்சிமையுமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. ஆராதனை என் நண்பரேசுவுக்கே விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை நண்பரேசுவுக்கே என் நண்பரேசுவுக்கே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே அன்பால் பலத்தால் அனுமூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ஆராதனை என் நண்பரேசுவுக்கே என் நண்பரேசுவுக்கே. போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை என் நண்பரேசுவுக்கே என் நண்பரேசுவுக்கே. உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ. உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ. ஆராதனை என் நண்பரேசுவுக்கே என் நண்பரேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ
ஸ்தோத்திரமும் தூயவருமகன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமகன்றோ. மகிமையுமகன்றோ. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அவருக்கே மகிமை, அவருக்கே புகழ், துதி, புகழ், ஸ்தோத்திரம் எல்லாம் என்றென்றுக்குமே அவருக்கு தான். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே மகிமை. இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கர்த்தருக்கு அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் சுரேஷ் ஜான்சனும் ரேணுகா சுரேஷும் இணைந்து உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்கின்றோம். Praise God. நாம் இப்போ ஏசாயா 41:10 அடிப்படையில் அந்த வார்த்தை, அந்த ஆசீர்வாதமான வார்த்தை ஆழத்துக்குள்ள டெய்லி போயிட்டே இருக்கும். பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன். திகையாத, நான் உன் தேவன். இருக்கிறவராக இருக்கிறவர் எந்த சூழலில் என்னவா இருக்கணுமோ அதுவாக இருக்கிறார். நான் உன் பரியாரிய கர்த்தர், நான் உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இன்னைக்கு பார்க்கிறது, நான் உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆதியாகமம் 26 பல முறை இந்த பகுதியை தியானிச்சிருப்போம். நம்மளே இந்த மீட்டிங்கில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஒரு விஷயம் ஆண்டவரை கேட்போம். ஆண்டவரே, எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாங்க ஐயா. ஆண்டவரே, இன்னும் ஒரு விஷயம், ஒரு புதிய வெளிப்பாடு தாங்கப்பா. எனக்கு இன்னைய தேவையை, இன்றைய சூழ்நிலை சந்திக்க இந்த பகுதி மூலமாக என்னோட பேசுங்க ஐயா. ஆண்டவர் என்னோடும் உங்களோடும் இந்த பகுதி மூலம் மீண்டும் பேச வல்லவராக இருக்கிறார். ஆதியாகமம் 26:12 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த தேசத்தில் அந்த நாளில் 100 மடங்கு பலன் பெற்றான். 100 மடங்கு பலன் பெற்றான். நம்ம இதை அந்த ஆசீர்வாதத்தை பார்ப்போம் இல்லையா? பொதுவாக இப்ப நான் சில கேள்வி கேட்க போறேன். ஈசாக்கு அந்த தேசத்தில், எந்த தேசத்தில் இருக்கான்? இப்ப கேரார். ஏன் கேராருக்கு போடா? கேரார் பெலிஸ்தியருடைய தேசம். ஏன் கேராருக்கு போடா? He is on the way to Egypt. எகிப்து தேசத்துக்கு போற பாதையில் கேரார் இருக்கு. ஏன் எகிப்து தேசத்துக்கு போகணும்? பயம். Praise God. எதை பற்றி பயம்? பஞ்சத்தை பற்றி பயம். கானான் தேசத்தில் பஞ்சம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பஞ்சம். ஐயோ, இந்த பஞ்சத்தில் நான் இந்த ஊரில் இருந்தேனா நானும் என் குடும்பம் மடிந்து போயிடுவோம். நானும் குடும்பம் பட்னியாக கஷ்டப்படுவோம், வேதனைப்படுவோம். வாழ்க்கை குறுகிய வாழ்க்கை வாழ வேண்டியதாக இருக்கும். என் ஆடு மாடுகள் என் ஆஸ்தி, அவனுடைய ஆஸ்தியா எனக்கு ஆடு மாடுகள். என் ஆடு மாடுகள் என் ஆஸ்தி அழிந்து போயிடும். பயம். ஆகவே எகிப்து தேசத்துக்கு நான் போகணும். பிரியமானவர்களே, இனி கேட்டா உலக பிரமாண ஞானத்தின்படி he is taking a right decision. அவரு நம்ம செக்குலர் லைஃப்பில் பேசும்போது கரெக்ட் டிசிஷன் சொல்லுவோம். மேபி there may be 1 or 2 கரெக்ட் டிசிஷன்ஸ். ஆனால் சூழ்நிலைக்கு ஏற்றபடி அப்படின்னும் போது அது பேர் ரைட் டிசிஷன். அவன் he would have taken a correct decision or a right decision. என்ன பிரச்சனை அவனுக்கு? he has forgotten something. மறந்து போயிட்டான். ஏன் அவன் கானான் தேசத்தில் இருக்கிறான்? அவன் அதை மறந்து போயிட்டான். ஏன் இருக்கான்? வாக்கு தத்தத்தின் அடிப்படையில். ஆண்டவர் சொன்னாரு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருமைப்படுத்துவேன், பெருக செய்வேன். He has forgotten that
promise. He is a child of God. பயம் அவனை ஆட்களை தோங்குது. ஹalleluya. கேரார்ல இருக்கான். அப்ப கேரார் பெலிஸ்தியர் ராஜா அங்க இருக்காரு. ஆனா அது கானா ஊருக்கு உள்ளதா இருக்கு. இன்னும் கானா ஊருக்குள்ள தான் இருக்காரு அவரு. நல்லா திருப்பி சொல்றேன், கானா ஊருக்குள்ள இருக்காரு. அது ஒரு பகுதி, கானா ஊர் பகுதி இன்னும் பெலிஸ்தீர் கையில் இருக்கு. கானா ஊருக்குள்ள இருக்கார். இன்னும் பார்டர், எகிப்துக்கு போற பார்டர். கர்த்தர் அவனை அங்க சந்தித்தார். ஏன் கர்த்தர் அவனை ஆசீர்வித்தார்? இதான் இரண்டாவது கேள்வி. முதல் கேள்வி ஏன் கேராருக்கு போனார். இரண்டாவது கேள்வி ஏன் கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். நமக்கு எல்லாம் தெரியும் 100 மடங்கு ஆசீர்வாதம். அதாவது நாட் லிட்டரல், அதாவது எண்ணி பார்க்க முடியாத, சொல்லி முடியாத ஆசீர்வாதம். நானும் நீங்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் விரும்பணும். ஏன் கர்த்தர் அவனை அப்படி ஆசீர்வதித்தார்? ஆண்டவர் முதல் முறையாக ஈசாக்குக்கு தரிசனமானது இந்த இடத்துல. ஆண்டவர் சொன்னார், நான் ஆபிரகாமின் தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக வேண்டாம். அதாவது ஆபிரகாம் காலத்திலையும் எகிப்து ஒன்று கனெக்ட் ஆகுது, ஈசாக்கு காலத்திலையும் இப்போ கனெக்ட் ஆகிட்டு இருக்கு, யாக்கோபின் காலத்திலும் கனெக்ட் ஆக போகுது. ஓகே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீ எகிப்து தேசத்துக்கு போக வேண்டாம், நான் சொல்ற இடத்துல நீ தங்கு, அங்க உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் ஆபிரகாமுக்குள்ள உடன்படிக்கைய நினைப்பூட்டுகிறார். ஆபிரகாமுக்கு நான் இப்படிலாம் கொடுத்தேன், சொன்னேன், அவனுக்கு கீழ்ப்படிந்தான், நீ அந்த சந்ததி என் ஆசீர்வாதம் உங்களோட இருக்கு, நான் சொல்றபடி செய்யுங்க. ஏன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார்? ஏன் ஈசாக்கின் வாழ்க்கையில 100 மடங்கு விளைச்சல்? ஈசாக்கு கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொன்னேன்ல, செக்குலர் லைஃப்ல கரெக்ட் டிசிஷன் ஒன்று இருக்கு, ரைட் டிசிஷன் இருக்கு, பெட்டர். கரெக்ட் டிசிஷன் காட்டிலும் ரைட் டிசிஷன் பெட்டர். இங்க ரீசன் சேஸ் he has to go to Egypt. உயிர் பிழைக்க, குடும்பம் பிழைக்க, ஆடு மாடு ஆஸ்தி பராமரிக்கப்பட எகிப்துக்கு போகணும். இத மனுஷீக புத்தி. ஆனா அதை காட்டிலும் ஒரு புத்தி இருக்கு, அது தேவ ஞானம். ஆமென். He accepted divine decision. ஹியூமன் டிசிஷன், மனுஷீக முடிவு, எகிப்துக்கு போ. தேவனுடைய தீர்மானம், நீ கானான் தேசத்துல இரு, நான் சொல்ற இடத்துல உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. உலக பிரமாண டிசிஷன் எடுக்கும்போது, முடிவில் எடுக்கும்போது உலகம் சொல்லும் இவனுக்கு 100க்கு 100 மார்க். ஆனா வாழ்க்கையில 35 மார்க் தான் கிடைக்கும் 100க்கு. உலகம் சொல்லும் பிரமாதம், கரெக்டா டிசிஷன் எடுத்தாரு, 100க்கு 100 கொடுங்க. ஆனா உள்ள தெரியும், லைஃப்ல தெரியும், குறைச்சலான ஆசீர்வாதம். ஏதோ வண்டி ஓடுது பிரதர். ஹல்லேலூயா. இந்த டிவைன் டிசிஷனை ஈசாக்கு எடுத்த போது லைஃப் 100க்கு 100. ஹல்லேலூயா. இன்னொரு இதில் சொல்லலாம், உலக பிரமாண டிசிஷன் எடுக்கும்போது கணக்கு ரைட்டு, ஆண்டவர் கொடுக்க டிசிஷன் எடுக்கும்போது லைஃப் ரைட்டு. ஆமென். எனக்கு உங்களுக்கு எது வேணும்? கணக்கு ரைட்டா, லைஃப் ரைட்டா? கணக்கு சரியா இருக்கணுமா, லைஃப் சரியா இருக்கணுமா? ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தரோட பேசிக் கொண்டிருக்காரு. நாம பல நேரங்களில் 2 காரியங்கள் இருக்கும். மனசு ஒன்று சொல்லும், இதுதான் கரெக்டான டிசிஷன். ஆனா பைபிள் வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது ஒரு உணர்த்துதல், இல்லை அப்படி செய்யணும். கர்த்தர் நம்மோட பேச துவங்குறார். கர்த்தர் பேசும்போது தான் அதுல தான் ஞானம் இருக்கு, அதுல தான் ஆசீர்வாதம் இருக்கு. ஈசாக்கு ஏன் கர்த்தர் 100 மடங்கு பலனை பெற செய்தார்? அவன் கீழ்ப்படிந்தான். தேவ ஞானத்துக்கு, தேவ தீர்மானத்துக்கு கீழ்ப்படிந்தான். ஆமென். ஹல்லேலூயா. உடனே எகிப்து போற நிப்பாட் அதே ஊர்ல கேராரில் இருக்கார்.
நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பகுதி தெரிஞ்ச பகுதி, அதனால கட்ட கட்ட போயிட்டே இருக்க முடியும் என்னால. கேரார்ல ஆண்டவர் சொன்னபடி இருக்கார், எகிப்துக்கு போகாம இருக்கார். ஆனா அங்க பிரச்சனை. நம்ம நிறைய நேரம் யோசிப்போம், பிரச்சனை வருதே, நாம கடவுள் சித்தத்துக்குள்ள இருக்குமா இல்லையா? என்ன பண்றாரு? ரொம்ப ஆசீர்வாதம் ஈசாக்குடைய வாழ்க்கையில ரொம்ப பைபிள் ரொம்ப அருமையாக விவரிக்குது. ஐஸ்வரியன் ஆனான், வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவன் ஆனான். அதாவது நம்ம புரிஞ்சுக்கிற லாங்குவேஜ் சொல்லணும்னா, லட்சாதிபதி ஆனான், கோடீஸ்வரன் ஆனான். கோடீஸ்வரன் ஆனது மட்டும் இல்ல, பல கோடிகளுக்கு சொந்தக்காரன் ஆகி பேரு புகழ் எல்லாமே ஜாஸ்தியா இருக்கு, மகா பெரியவன் ஆனான். இத ஜனங்க சகிக்க முடியல, டைஜஸ்ட் பண்ண முடியல. they could not understand divine blessings. அருமையான சகோதரனே சகோதரியே, உங்க வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக ஆசீர்வாதம் நடக்கும்போது, நிறைவேறும் போது, நீங்க உணரும் போது பிறருக்கு புரியாது, ஏன் இந்த மனுஷன் இப்படி சந்தோஷமா இருக்கா, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் இவன் நல்லா வாட்டம் சாட்டமா இருக்கானே. ஹல்லேலூயா. People around you cannot understand divine blessing. Hallelujah. You are a child of God. You are a child of promise. நான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, ஆண்டவர் சொன்னபடி நான் கீழ்ப்படுகிற பிள்ளை, என் வாழ்க்கையில 100 மடங்கு பலன். ஆமென் சொல்ல முடியுதா? ஆமென். Hallelujah. Praise God. இதனால என்ன வந்துச்சா? பொறாமை வந்துச்சு. ஈசாக்கு அங்க ஒரு கிணறு தோண்ட சொல்றான். தண்ணீர், சுரக்கும் தண்ணீர், அதாவது சுரக்கும் தண்ணீர், அதோட ஃபோர்ஸை சொல்லுது. அப்படிப்பட்ட தண்ணீர் வருது. உடனே அந்த ராஜாவுடைய ஆட்க, கேரா ஆட்க வந்து இவனோட வாக்கு தத்தம், இவனோட வாக்குவாதம் பண்றாங்க. வாக்குவாதம், ஆர்கியூமெண்ட். அதனால அந்த இடத்துக்கு பேரு ஏசேக்கு அப்படின்னு பேர் வச்சான். வாக்குவாதம் பண்றாங்க அப்படி சொல்லிட்டு நகர்ந்து போறான். இன்னொரு இடத்துல போய் அங்க தோன்றான். அங்கேயும் பயங்கரமான ஆசீர்வாதம். தண்ணி நிறைய வர்றதுக்கு நான் என்ன சொல்ல போறேன்? ஆசீர்வாதம் நிறைய இருக்கு சொல்றேன். அன்னைக்கு தண்ணி இஸ் ஈக்குவல் டு ஆசீர்வாதம். தண்ணீர் தான் ஆசீர்வாதம், தண்ணி இல்லைன்னா ஆசீர்வாதம் இல்லை. இதான் அங்க ஈக்குவேஷன். அங்கேயும் ஆசீர்வாதம். இப்ப திருப்பி வந்து இவனோட சண்டை போடுறாங்க, பகைக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க. இந்த இடத்துக்கு பேரு சித்னா அப்படின்னு பேர் இருக்கான். அதாவது பேருக்கும் அவனு அந்த நடந்த சம்பவத்துக்கும் ஈக்குவேஷன் இருக்கு. அங்க எசேக்கு அப்படின்னா வாக்குவாதம் அர்த்தம். சித்னா அப்படின்னா பகை, எதிர்ப்பு. என் அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்க நினைக்கலாம், ஏன் எனக்கு எதிராக இந்த பகை, ஏன் எனக்கு எதிராக இந்த எதிர்ப்பு? இந்த சித்னா அண்ணா, என் அருமையான சகோதரனே சகோதரியே, சித்னாவுக்கும் சாத்தானுக்கும் ஒரே வார்த்தை தான் எபிரேய மொழியில். சேட்டன் அண்ட் சித்னா ரெண்டுக்கும் ஒன்னே ஒன்று தான். ஒன்று பேர் மேஸ்குலின் நவுனு, இன்னொன்று பேர் ஃபெமினைன் நவுன், பட் ஒரே வார்த்தை. சாத்தானை பண்றான், பகைக்கிறான், எதிர்க்கிறான். ஹல்லேலூயா. ஏன் பகைக்கிறான், எதிர்க்கிறான்? நாடும் நீங்களும் தெய்வீக ஆசீர்வாத தேவனுடைய பிள்ளைகளை அனுபவித்துக் கொண்டு இருப்பதுனால பகை. அவன் சோர்ந்து போயிடாங்க. ஏன் எனக்கு எதிராக இப்படி சண்டை போடுறாங்க, ஏன் காரணம் இல்லாம பகைக்கிறாங்க? There was no reason அவனை பகைக்கிறதுக்கு. ஆனா பகைச்சாங்க. ஹல்லேலூயா. இன்னும் நகண்டு போகிறான். அங்கேயும் போனா தண்ணி சலசல, அங்கேயும் ஆசீர்வாதம். அந்த இடத்துக்கு பேர் நினைக்கிறான் ரெகபோத், விசாலா, பெருக்கத்தின் இடம், ரூம் ஃபார் growth. ஹல்லேலூயா. இப்ப நல்ல உஷாரா கேளுங்க. ஹல்லேலூயா. இப்ப இதுவரைக்கும் அவனோட வாக்குவாதம் பண்ணவங்க, பகைத்தவங்க வாய் அடைச்சிருக்காங்க. அவங்களுக்கு புரியுது, இவனை ஸ்டாப் பண்ண முடியாது, இவன் வாழ்க்கையில வருகிற ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாது. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி. ஹல்லேலூயா. ஈசாக்கு புரியுது, என்னை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார்.
எனக்கு பெருக்கத்தை கொண்டு வர தேவன். ஆண்டவர் சொன்னார், வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, உன் ஜாதியை நான் நட்சத்திரத்தை போல பெருக செய்வேன், நீங்க பழுகி பெருவீர்கள். இது பெருக்கத்தின் இடம். அந்த காலத்துக்கு கட்டத்துக்கு வந்துட்டேன். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. இப்ப எங்க பிரதர் பகை, எங்க பிரதர் சண்டை, வாக்கு வாதம் இல்ல, ஓடி போச்சு. ஆமென். என் அருமையான சகோதரனே, நீங்க உங்க வாழ்க்கையில இந்த சண்டை சச்சரவு பகையை நீங்க அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா, you can be very sure நீங்க பெறுகிற இடம், யாரும் சண்டை போடாத, உங்களோட வாக்குவாதம் பண்ணாத ஒரு இடத்துக்கு ஆண்டவர்கள் சீக்கிரம் கொண்டு போக போறார். ஆமென். ஹalleluya. You are unstoppable. அது பார்வோனுக்கு மந்திரவாதிகள் இருந்தாங்க. மோசே கர்த்தருடைய கட்டளையின்படி அடையாளங்கள் செய்யும்போது அவங்க கொஞ்ச நேரம் பண்ணாங்க. அப்புறம் புரிஞ்சு போச்சு, இது தேவனுடைய செயல். ஹalleluya. எல்லாரையும் நம்ம பகைவரை தேடி பார்த்தாலும் கூட கண்டுபிடிக்க முடியாது. Praise God. கர்த்தர் நல்லவர். அநேகமா பல நாட்களில் நம்ம யோசிப்போம், ஏன் இந்த மனுஷர்கள் என் சந்தோஷத்துக்கு தடையா இருக்காங்க. they were shutting the wells. அவனுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை தடை செய்து கொண்டு இருந்தாங்க. ஏன் கதவை பூட்டுறாங்க? என் ஆசீர்வாதத்தின் கதவை ஏன் பூட்டுறாங்க? என் சமாதானத்தின் கதவை ஏன் பூட்டுறாங்க? என் சந்தோஷத்தின் கதவை ஏன் பூட்டுறாங்க? ஏன் ஆரோக்கியத்தின் கதவை பூட்ட முயற்சி செய்யறாங்களே? ஏன்? பிரியமானவர்களே, நானும் நீங்க ஒன்னே புரிஞ்சுக்கிறோம், எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். ஹalleluya. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, உனக்கு 1 பூட்டினாங்க, 2 பூட்டினாங்க, 3 பூட்ட முடியல. ஹalleluya. கொஞ்ச நாளைக்கு உன்னை பூட்டி பார்ப்பாங்க. உன் சந்தோஷத்தை, உன் சமாதானத்தை, உன் விருத்தியை, ஆண்டவரே உன்னோட விசாலத்தை பூட்டி பார்ப்பாங்க. உன்னை ஒரு இடத்துக்கு கொண்டு போறேன், ரெகோபோத்துக்கு கொண்டு போறேன். ஆமென். விசாலம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் விசாலமாக பெரிய வர பொங்கி வர இடத்துக்கு ரெகோபோத். ஆமென். Glory to God. Hallelujah. ஆண்டவரே கேளுங்க, வசனத்தை சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ரெகோபோத் வேணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில விசாலம் வேண்டும். ஆண்டவரே, பெருகிற இடம் வேணும். ஆண்டவரே, ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஈசாக்கின் தேவன். என் அருமையான சகோதரே, உங்க தேவன். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? நான் உன் தேவன், பயப்படாத, உன்னோட கூட இருக்கிறேன், திகையாத, நான் உன் தேவன். ஈசாக்கின் தேவன் என்னுடைய தேவன், என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தருடைய கரம் மனுஷனுக்கு தெரிய மாட்டேங்குது. கர்த்தருடைய கரம், உங்களை ஆசீர்வதிக்கிற கரம் மனுஷனுக்கு தெரியாது. அதனால உங்களோட சண்டை போட்டுட்டு இருக்காரு, அதனால தான் உங்களோட விரோதம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கர்த்தருடைய கரத்தை பார்த்தோன்னே பேக் அடிச்சு போயிடுவார். ஹalleluya. The invisible hand, God's invisible blessings, இன்விசிபிள் ஹேண்ட் ஆஃப் பிளெஸிங் உங்க லைஃப்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ஆமென் சொல்லுங்க, என்னோட சேர்ந்து சொல்லுங்க. God's invisible hand of blessing is operating in my life. மனுஷிக கண்களால் காணக்கூடாத தேவனுடைய ஆசீர்வதிக்கும் கரம் என் வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஹalleluya. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், உனக்குள்ள ஒரு ஊற்று இருக்கு, இந்த ஊற்றை யாரும் அடைக்க முடியாது. உனக்குள்ள ஊறிக்கொண்டே இருக்க ஊற்று, அன்ஸ்டாப்பபிள் ஸ்ட்ரீம், அன்ஸ்டாப்பபிள் பிளெஸிங்ஸ் உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கு. யோவான் 4:14 சொல்லுது. அந்த ஊற்றுல என்ன வருது? தேவ வார்த்தை. ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் ஒரு பிளெஸிங். ஹalleluya. ஒவ்வொரு நாள் வாசிக்கும் ஒரு புதிய வெளிப்பாடு. இன்னைக்கு இந்த 26ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் உங்களுக்கு புதிய வெளிப்பாடு கொடுத்து கொண்டிருக்குது. ஆமென். ஊற்று ஊற்று ஊற்று. ஹalleluya. இது கிணத்து தண்ணி இல்ல, இது குடத்து தண்ணி இல்ல. கிணத்து தண்ணி நேத்து பிடிச்சா இன்னைக்கு பழசா இருக்கும். நான் இன்னைக்கு வாசித்தா எனக்கு புதுசு, நாளைக்கு வாசித்தா எனக்கு புதுசு. அன்னைக்கு சூழ்நிலைக்கு
ஆமென். இதான் ஊற்று. பரிசுத்த ஆவியான உங்களுக்கு இருக்கிறாரு, உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஹalleluya, praise God. ஒவ்வொரு நாள் ஜெபிக்கிறீங்க, ஒவ்வொரு நாள் உங்களுக்கு மன்னா வந்துட்டே இருக்க வாழ்க்கையில. இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களுக்குள்ள ஒரு ஊற்று இருக்கு, நித்திய ஜீவகாலமாய் ஊறுற நீரூற்று. ஆமென். இது ஈசாக்குடைய எக்ஸ்பீரியன்ஸ். என் அருமையான சகோதரே, இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்க போற, ஆண்டவரே அந்த ஜீவ ஊற்று மனுஷனால் அடக்க முடியாதது, ஒரு நாள் பூட்டக்கூடாதது. ஹalleluya, உமால மட்டுமே திறக்க கூடும். நீங்க உள்ளத்தை திறந்துட்டீங்க, ஜீவ காலமாய் இந்த ஊற்று ஊறிக்கொண்டே இருக்கும். ஆமென். இந்த தைரியத்தோட, இந்த அனுபவத்தோட ஈசாக்கு இன்னும் மூவ் ஃபார்வர்ட், முன்னேறி செல்கிறார். பெயர் சோபா என்ற இடத்துக்கு போகிறார். ஹalleluya. இங்க ஆண்டவர் ரெண்டாவது முறையாக ஈசாக்கு கூட பேச தூங்குற தரிசனம். நடுவில் எல்லாம் தரிசனம் இல்லை, ஆனா இன்விசிபிள் ஹேண்ட் மூவ் ஆயிட்டு இருக்கு. இங்க வெளிப்படையா தரிசனம் கொடுக்கிறார். ஆமென். ஹalleluya. பிரியமானவர்களே, பைபிள் பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஆதியாம் 26:24, ஆதியாம் 26:24 பேர்சோபாக்கு போறாரு. போற அந்த ராத்திரியில, the same night, அதை இப்படி புரிஞ்சுக்கிறேன், the moment he arrived there, கர்த்தர் அவன் தரிசனமாகிறார், அவனோட பேச தோங்குகிறார், அவனை ஆசீர்வதிக்க தோங்குகிறார், அவனுக்கு தெளிவை கொடுக்கிறார், அவன் மனசுல பயத்தை இழுத்து போடுறார். ஆமென். அன்னைக்கு பஞ்சம், இன்னைக்கு லாக்டவுன். இந்த பஞ்சமும் லாக்டவுனும் மனுஷன் என்னதை கொடுக்குது? பயத்தை கொடுக்குது. நான் உயிர் பிழைப்பனா, என் குடும்பம் தப்புமா, நான் என்ன செய்வேன்? இந்த பேர்சோபாக்கு வந்தோன கர்த்தர் அந்த ராத்திரி, that night, that moment, God blessed him. Praise God. அதே ஆதியாம் 26:2 ஆண்டவர் சொன்னாரு, நான் சொல்லுற இடத்துக்கு போ, உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ இங்க தங்குன்னு சொல்லல ஆண்டவர், கேரளால தங்குன்னு சொல்லல. கேரளான தங்கி இருந்தார். கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆனார். முதல்ல இங்க வந்தாரு, ஏசேக்கு வந்தாரு, சித்னாக்கு வந்தாரு, ரெகோபோத்துக்கு வந்தாரு, இப்ப பேர்சோபாக்கு வந்திருக்காரு. பேர்சோபாக்கு தான் காட்ஸ் மென்ட் பிளேஸ். ஆண்டவர் முன் குறித்த இடம். ஈசாக்கு எங்க வந்து தங்கணுமோ, எங்க கூடாரம் போடணுமோ, அதான் பேர்சோபா. இந்த பேர்சோபாக்கு வந்தவுடனே கர்த்தர் அவனோட தரிசனமாகி அவனுக்கு உண்டான ஆசீர்வாதம் எல்லாம் மீண்டும் புதுப்பிக்கிறார். God is renewing his promise to you tonight. இன்று உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். God confirmed. என்னுடைய தாசனாகிய ஆபிரகாமின் மகனே, ஆபிரகாமின் சொன்ன ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு வரும். என்ன சொல்றாரு? நீ பயப்படாத. ஆமென். ஆமென். ஏசாயா 41:10 சொல்லுது, பயப்படாத, உன்னோடு இருக்கிறேன், திகையாத, நான் உன் தேவன். ஆண்டவர் இங்க ஆதியாம் 26:24 ஈசாக்கு சொல்றாரு, பயப்படாத, நான் உன் தகப்பனுடைய தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் உன்னுடைய தேவன். ஹalleluya. What a mighty blessing. Hallelujah. நான் உன்னுடைய தேவன். Hallelujah. உன் சந்ததியை பெருகச் செய்வேன். ஆமென். அங்கே தொழுது கொண்டான். எந்த இடத்துக்கு ஆண்டவர் வர சித்தமா இருக்கிறோ அந்த இடத்துல வந்த பிறகு he settles down, he worships God. ஆண்டவரே, இதுதான் most great blessing. ஆண்டவரை அவன் தொழுது கொள்கிறான். ஹalleluya, praise God. இவனோட சண்டை போட்டவங்களை இப்போ ஓடி வந்து ஒரு சமாதானம் பண்றாங்க. இதுதான் நீதிமொழிகள் 16:7 சொல்லுது. நீ கர்த்தரோடு சரியான உறவு வச்சிருந்தேனா, என் அருமையான சகோதரே சகோதரியே, உனக்கு எதிராக வாக்குவாதம் இல்லை, உனக்கு எதிராக பகைத்தவர் எல்லாம் உன்னோடு ஓடி வந்து சமாதானம் பண்ணுவார்கள். ஈசாக்கு 2 பயம் இருந்திருக்கும். ஒன்று பஞ்சம்,
உன்னோட இந்த சண்டைகள் போடுறாங்களே பயம். ஆண்டவர் சொன்னாரு, ரெண்டும் நீ பயமே இல்லை, பயப்படாத அருமையான சகோதரே சகோதரியே. இந்த லாக்டவுன், இந்த பஞ்சகாலம், இந்த போராட்டத்துக்கு நீ பயப்படாத. ஏன் நீ கீழ்ப்படிஞ்சிட்ட? ஏன் உனக்கு பயம் இல்லை? ஏன் வாழ்க்கையில பஞ்சத்துக்கு பதிலாக செழிப்பு? உலகம் ஃபுல்லா பஞ்சம், உன் வாழ்க்கையில பஞ்சம் இல்லை. ஏன் நீ எனக்கு கீழ்ப்படிந்த? ஹல்லேலூயா. கண்களை முடிச்சு இப்போம். அப்பா பிதாவே, எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இன்னைக்கு வந்ததுக்காக தோத்திரம் சுவாமி. இருக்கிறவராக இருக்கிறவரே, நான் உன் தேவன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரே, உள்ளத்தில் உள்ள பயத்தை, ஒரு நெருக்கத்தை, ஒரு ஆங்ஸைட்டிய, ஒரு கன்சர்னை நீங்க எடுத்துப்பட்டதுக்காக தோத்திரம் சுவாமி. ஈசாக்கோட நீங்க இடைப்பட்டது போல இன்னைக்கு என்னோட இடைப்பட்டதுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிப்பதற்காக தோத்திரம் சுவாமி. பயத்தை எடுத்து போடுவதற்காக தோத்திரம் சுவாமி. நான் உலக ஞானத்தின்படி செயல்படுவதில்லப்பா. ஐ அக்செப்ட் டிவைன் டிசிஷன். உங்களுடைய ஆண்டவரே தெய்வீக தீர்மானங்களை என் வாழ்க்கையில் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. பணிந்து கொள்கிறேன் ஆண்டவரே. தொழுது கொள்கிறேன் சுவாமி. கிருபை செய்யுங்க. என்னையும் குடும்பத்தையும் நீங்க பயத்திலிருந்து விடுவிப்பதற்காக தோத்திரம். பஞ்சத்திலிருந்து, கொள்ளை நோயிலிருந்து தப்புவிப்பதற்காக தோத்திரம் சுவாமி. என் எல்லைகளை சமாதானத்தை தருவதற்காக தோத்திரம் சுவாமி. என்னோட போராடிகளை தேடியும் காணாதிருப்பாய். அவங்க எல்லாம் என்னோட சமாதானம் பண்ண வர்றாங்கப்பா. சோத்திரம் அப்பா. விசுவாசமா அறிக்கை செய்யறோமப்பா. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. 96ஆம் சங்கீதத்தை நாம் அறிக்கை செய்வோம். 10 வசனங்கள். உன்னதமான மறைவில் இருக்கிறவன், உன்னதமான ஒரு மறைவில் இருக்கவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி நீர் நடக்கலாம், நீர் நடக்கலாம். என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று நான் சொல்வேன். நம்பியிருக்கிறேன் என்று சொல்வேன். அவருடைய வேடனை கண்ணிக்கும், அவருடைய வேடன் கண்ணிக்கும், பாழாக்கும் கொலை நோக்கம் தப்புவிப்பார். பாலாக்கும் கொலை நோக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறைகளாலே உன்னை மூடுவார். அவர் தமது சிறைகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டின் கீழே அடைக்கலம் அவர் புகுவாய். செட்டின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவர் சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசின் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், இருளில் நடமாடும் கொலை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் மத்தியானத்தில் பயப்படாதே. பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய். பக்கத்தில் 1000 உன் பேரும், பக்கத்தில் 1000 பேரும், உன் வலதுபுறத்தில் 16 வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ இதை உன் பார்த்து, கண்களால் மாத்திரம் இதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற, எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உன்னதமான உனக்கு கர்த்தரை தாபரமாக கொண்டாய். உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை கூடாரத்தை அணுகாது. அணுகாது. நம்ம எங்க இருந்தாலும் விசுவாசமாக அறிக்கை பண்றோம். வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. இயேசு நாமத்துல, இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸ கொரோனா வைரஸ என் தெருவுல இருந்து, என் தெருவில் இருந்து, என் அபார்ட்மெண்ட்ல இருந்து, அபார்ட்மெண்ட்ல இருந்து, என் ஊர்ல இருந்து, என் ஊர்ல இருந்து, என் மாநிலத்திலிருந்து மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். விரட்டுகிறேன். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸ கொரோனா வைரஸ இந்திய தேசத்திலிருந்து, இந்திய தேசத்திலிருந்து, உலகத்திலிருந்து உலகத்திலிருந்தே அப்புறப்படுத்துகிறோம். அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது ஜெப வேளை. முதலாவதாக மிஸ்ஸஸ் ஜேசுதாசன் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். தேவனே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருந்து எங்களையும் ஆண்டவரே தோப்பனே நீர் உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு இந்த நேரத்தில் எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கேப்பா. ஆண்டவரே, அதிசயமாக அந்த ஈசாக்கை நடத்தி வந்த ஆண்டவரே தோப்பனே அந்த கர்சனையை ஆண்டவரே நாங்கள் பார்த்தோம்ப்பா. ஈசாக்கை கீழ்ப்படிந்ததுனால, உங்களுடைய நியமங்களை கை கொண்டதுனால ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தீர் என்பதை ஆண்டவரே தோப்பனே மறுபடியும் எங்களுக்கு நீர் ஞாபகப்படுத்தினீரே. அதற்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், வாக்குவாதமோ ஆண்டவரே பிசாசின் கிரியைகளோ, காரணமில்லாத பகையோ அந்த இயேசு கிறிஸ்துவில ஈசாக்குக்கு நடந்து போல எங்களுக்கு வந்தாலும் ஆண்டவரே தோப்பனே அதிலையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்கி ரெக்கபோத்தாக எங்களுடைய வாழ்க்கையில நீர் இடைபடுகிறீர் என்பதை ஆண்டவரே தோப்பனே தெளிவாக நீர் இன்றைக்கு எங்களுக்கு எடுத்துக்காட்டின தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே நாங்கள் எங்களை குறித்தும் இந்த கொரோனா எப்படி இருக்கோ, இனி என்ன ஆகுமோ, இந்த தேர்ட்
ஆண்டவரே நினைத்து பயப்படாதே என்று சொல்லி எங்களை நீர் இன்று ஆற்றி தேற்றி அரவணைத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய பிள்ளைகளை குறித்த பயத்தை ஆண்டவரே எங்களுடைய மனதில் இருப்பதை நீர் உணர்ந்து அதை நீக்கி போட ஆண்டவரே தகப்பனே பயப்படாதே என்று சொல்லி உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று இந்த ஈசாக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே நீர் ஞாபகப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உங்களுடைய இன்விசிபிள் ஹேண்ட் எப்பொழுதும் ஆபரேட் பண்ணி கொண்டிருக்கிறது என்பதை ஆண்டவரே எங்களுடைய உணர்வுல நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே உங்களுடைய திவ்ய பிரசன்னத்தை எப்பொழுதும் உணர ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்தீர்கள், வழி நடத்தியீர்கள் அப்பா. ஆண்டவரே இந்த தினம் எங்களுக்கு இதை புதுப்பித்து கொடுத்ததுக்காக ஆண்டவரே துதிக்கிறோம். சத்துருக்களும் சமாதானமாகும்படி நீர் செய்வீர் என்பதை உணர்ந்து ஆண்டவரே தகப்பனே நாங்கள் எதை குறித்தும் பயப்படாமல் கவலைப்படாமல் தொடர்ந்து நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஓட்டத்துல நாங்கள் முன்னேற பொறுமையோடு முன்னேற ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்தலும் எங்களை வழி நடத்திடும் ஐயா. ஆண்டவரே இந்த கொரோனா காலத்துல தகப்பனே இந்த மெடிசின்ஸ்க்காக வேக்சின்காக ஜெபிக்கிறோம். எத்தனையோ இடங்கள்ல வேக்சின் கிடைக்கலன்னு சொல்லி ஆண்டவரே வேதனைப்படுகிறது அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே உலகம் முழுவதும் எல்லாரும் 2 வேக்சின் போட்டு தங்களை ஆண்டவரே தகப்பனே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்தியாவுக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தாரும். எல்லாரும் அந்த வேக்சின் போட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரே நீர் உதவி செய்தலாம். இருக்கக்கூடிய குளிர் எங்களை தாக்காதபடி ஆண்டவரே, அதனால பாதிப்பு அதிகமாக ஏற்படாதபடி ஆண்டவரே நீர் காத்துக்கொள்ளும். நல்ல ஆஸ்பத்திரிகள்ல பெட் வசதி இருப்பதுக்காக ஸ்தோத்திரம், ஆக்சிஜன் சப்ளை இருப்பதுக்காக ஸ்தோத்திரம். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டவரே கிருபையை ஆண்டவரே யாருக்கெல்லாம் இந்த பாதிப்பு இந்த கொரோனா தொற்று நோய் இருக்குதோ ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு அந்த ஆக்சிஜன் சப்ளை இணைந்து கொள்ள அக்செப்டாக ஆண்டவரே நீர் கிருபையா இறங்கும். நீரே எங்கள் மேல் ஆண்டவரே ஜீவ சுவாசத்தை ஊதுகிற தேவனப்பா. யாரெல்லாம் இந்த பெட்ல கஷ்டப்படுறாங்களோ ஆண்டவரே, இந்த நேரம் கொரோனாவனால பாதிக்கப்பட்டு ஆண்டவரே வேதனையோடு இருக்காங்களோ ஆண்டவரே, அவங்களுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதி ஆண்டவரே நீர் உயிர்ப்பிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் எங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் என்பதை ஆண்டவரே உணர்ந்து ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம், படுத்துறோம், மன்றாடுகிறோம். ஆண்டவரே யாரெல்லாம் இந்த ஆஸ்பத்திரியில அஃபெக்ட் ஆகி கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாம் சுத்தமாகி திரும்பி வர ஆண்டவரே நீர் உதவி செய்திடலாம். நம்முடைய கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்க்காகவும் கூட ஜெபிக்கிறோம். சரியான டிசிஷன் எல்லாவற்றிலும் எடுக்க ஆண்டவரே நீர் உதவி செய்திடலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியம் ஆண்டவரே புதுசாக அவங்க தீர்மானித்துக் கொண்டு இருக்காங்க. அது உங்களுடைய பார்வைக்கு பிரியமானதாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபை செய்திடலாம். இந்த கூடுகையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றுக்கொள்ளவும் பயப்படாதே என்று சொன்ன அந்த வசனத்தினால் தேற்றப்படவும் ஆண்டவரே குடும்பமாக ஆண்டவரே உமக்குள்ளாக நிலைத்து கனி கொடுக்க ஆத்தும ஆதாயம் செய்ய கிருபை செய்திடும் அப்பா. இந்த கூடையை நடத்துகிற பிரதர் சுரேஷ்காக, ரேணுகா சிஸ்டருக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீரே இதை செய்தீர் என்று சொல்லி ஆண்டவரே உண்மையில் நாங்கள் மகிழ்ந்து கழிவுறத்தக்கதாக இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்துக்குள்ளாக நீர் வழி நடத்திடலாம். நல்ல ஆரோக்கியத்தை கட்டளை எடுத்தாரோ அவருடைய பிள்ளைகளின் காரியங்களையும் ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து இந்த அடுத்த வாரமும் இருக்கிற இந்த கூடுகையை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். உங்களுடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களை உமக்கு நேராக வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன் ஆமேன். எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது அடுத்தபடியாக சிஸ்டர் மேரி சாம் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஹலோ, கேக்குதாக்கா? கேக்குதுமா. ஜெபம். மகா இறக்கும் அன்பு நிறைந்த கர்த்தாவே, இந்த அருமையான மாலை நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் சுவாமி. இந்த ஜெப கூடுகையை நீர் ஆசீர்வதித்து தந்து வருகிற கிருபைக்காக கூட நாங்கள் நன்றியோடு கொடி ஸ்தோத்திரத்தை ஏறடிக்கிறோம். அன்புள்ள கர்த்தாவே, இந்த நேரத்திலும் அன்புள்ள கர்த்தாவே எங்களை இம்மட்டும் வழிநடத்தி பாதுகாத்து வருகிற மற்ற தயவுக்காக கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஜெப கூடுகையை நீர் ஏற்படுத்தி எங்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்க நீர் அந்த கிருபைக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தருணத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுத்தோம் சாமி. இங்கே 2 அல்லது 3 பேரை நாமத்தினாலே கூடி எதை கேட்கிறீர்களோ அதை அருளி செய்வேன் என்று சொன்ன வாக்கு தத்தம் கொடுத்த வாக்கு மாறாத எங்கள்
தெய்வமே, இந்த நேரத்தில் எங்கள் மத்தியிலே நீர் ஆசீர்வாடுகிறது கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் அன்புள்ள கர்த்தாவே தாசன் மூலமாக நீர் கொடுக்கிற அருமையான வசனத்திற்காக நாங்கள் நன்றியோடு சொத்தத்தை ஏறெடுக்கிறோம் சுவாமி. அன்புள்ள கர்த்தாவே, யாக்கோபின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் அன்புள்ள கர்த்தாவே ஆபிரகாமின் தேவனுமாக நீர் இருக்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவனாக இருந்து எங்களை ஆசீர்வதித்து வருகிற கிருபைக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவரை போல ஈசாக்கை போல ஆபிரகாமை போல நாங்களும் எங்களுக்கு அந்த கீழ்ப்படியின் ஆவியை தரும்படியாக உடைய பாத்திலே கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. அவர் சொன்ன இடத்திற்கு அவர் சென்றபடியினாலே அவரை நீர் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்புள்ள கர்த்தாவே, அவர்களுக்கு எவ்வளவாக நீர் கோடி கோடி பெருக்கத்தை கொடுத்து அன்புள்ள கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதிக்கிறே, அதற்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அதே போல இந்த குடுகையிலே இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் தங்கிடணும் சுவாமி. ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்கணும் சுவாமி. அவர்களை விருத்தி அடைய நீர் செய்தலும் சுவாமி. அன்புள்ள கர்த்தாவே, இந்த நேரத்திலே இந்த ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ்க்காக நாங்கள் வருகிறோம் சுவாமி. அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுத்தணும் சுவாமி. அவர்கள் ஒவ்வொரு நாளும் அன்புள்ள கர்த்தாவே, இந்த கொரோனா வைரஸ் இருக்கும்போது கூட அதை குறித்து கவலைப்படாமல் மக்களுக்காக அவர்கள் பொது சேவை செய்யும் போது அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்களுக்கு எந்த கஷ்டமும் வராதபடி தீங்கும் வராதபடி இரத்த கோட்டைகள் கூடி மறைக்கும்படியாக கூட அப்படியே பாத்திலே கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. அதே போல டாக்டர்ஸ் நர்சஸ்க்கு வேண்டிய ஞானத்தை தந்தரணும் சுவாமி. அன்புள்ள கர்த்தாவே, அவர்களும் அயராது உழைத்து இந்த பேஷண்ட்ஸ்க்காக அவர்கள் தங்களுடைய கஷ்டத்தை கூட பாராமல் தங்கள் குடும்பத்தை விட்டு பிள்ளைகளை விட்டு அன்புள்ள கர்த்தாவே பொறுமையோடு அவர்கள் செய்கிற எல்லா செய்தியும் நீர் ஆசீர்வதித்து அவர்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கும்படியாக உடைய பாத்திலே நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. அன்புள்ள கர்த்தாவே, மக்களுக்கு வேண்டிய ஞானத்தை நீர் முதலாவது தரும்படியாக உடைய பாத்திலே கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. அவர்கள் அவசியம் என்றால் மட்டுமே வெளியே செல்லவும், அவர்கள் அந்த மாஸ்க் அணிந்து செல்லவும், அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எந்த ஒரு கஷ்டமும் தீங்கும் வராதபடி அனைவரையும் அவர்கள் பாதுகாக்கும்படியாக அந்த ஒரு நல்ல உள்ளத்தை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக உடைய பாத்திலே நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. இம்மட்டும் நீர் அந்த கொரோனா வைரஸ் தொற்றை நீர் அன்புள்ள கர்த்தாவே எவ்வளவோ சுகமாக்கி வருகிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்புள்ள கர்த்தாவே, ஜெப கூடியிலே ஒவ்வொரு நாளும் அன்புள்ள கர்த்தாவே நாங்கள் அந்த 91ஆம் சங்கீதத்தை விசுவாசத்தோடு அறிக்கை செய்து வாதையும் கூடாக்கி அணுகாது என்று சொல்லி சொல்லி நாங்கள் அன்புள்ள கர்த்தாவே உலகத்துக்காகவும் அன்புள்ள கர்த்தாவே எங்களுடைய நாட்டுக்காகவும் அனைவருக்காகவும் நாங்கள் ஜெபித்து வருகிற போது ஜெபத்தை கேட்டு ஆம் என்று ஆமேன் என்றும் எங்களுக்கு பதிலளித்து வருகிற கிருபைக்காக கூட நாங்கள் நன்றியோடு சுத்தத்தை ஏறெடுக்கிறோம் சுவாமி. அன்புள்ள கர்த்தாவே, இந்த நேரத்திலும் மீண்டுமாக சுரேஷ் அண்ணனுக்காகவும் அக்காவுக்காகவும் இந்த நேரத்தில் வருகிறோம் சுவாமி. அவர்கள் இருவரும் இணைந்து செய்கிற இந்த ஊழியத்தை மேலும் ஆசீர்வதியும் சுவாமி. அவர்கள் செய்கிற ஒவ்வொரு வசனமும் தியானமும் ஜெபமும் பாடலும் அன்புள்ள கர்த்தாவே எங்களை மட்டும் உயிர்ப்பித்து வருகிற கிருபைக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் அனைவருமாக இணைந்து அன்புள்ள கர்த்தாவே அவர்கள் குடும்பத்துக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து வருகிறோம் சுவாமி. எங்களை ஆசீர்வதியும் சுவாமி. இவரும் தங்கள் வாழ்க்கையிலே எவ்வளவு சிக்கல் கஷ்டம் வியாதி பிரச்சனை மத்தியிலும் அவர்களை தூக்கி நிறுத்தி மட்டும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறீரே, கொடா கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. அவருடைய அந்த நல்ல வாஞ்சைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நல்ல ஜெப ஜீவிய வாழ்க்கையும் ஊழியம் செய்ய வேண்டிய ஆர்வத்தையும் மற்றவருடைய கஷ்டத்தை உணர்ந்து அவர்களுக்காக சொந்த சகோதரிகளை போல பாவித்து அன்புள்ள கர்த்தாவே அவர்கள் ஜெபித்து வருகிற ஜெபத்திற்காக நாங்கள் கொடா கொடி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர்களை மென்மேலும் ஆசீர்வதித்து இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து சுவாமி. அருமையான பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். அருமையான பேர பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. ஒவ்வொருவரும் எங்கிருந்தாலும் உடைய சிலுவையை சுற்றி அவர்களை பாதுகாத்து வருகிற கிருபைக்காக கூட நாங்கள் கொடா கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த ஆண்டு அக்காப்பட்ட கஷ்டத்திலும் நீர் அவர்களுக்கு உயிரை கொடுத்து மீண்டுமாக ஒரு வருடம் அவர்களுக்கு ஆயுசு நாளை கூட்டி கொடுத்து நேற்றைய தினம் அவர்கள் பிறந்த நாளை அன்புள்ள கர்த்தாவே சந்தோஷமாக அனுசரித்து அன்புள்ள கர்த்தாவே அவர்கள் சாட்சி சொன்ன கிருபைக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவர்களுக்கு நல்ல நீதி ஆயுசையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும்படியாக உடைய பாத்திலே கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. அன்புள்ள கர்த்தாவே, நாங்கள் கேட்க மறந்த அனைத்து நன்மைகளையும் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து வழி அனுப்ப வேண்டும் என்று எங்கள் மீட்பர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆம், ஜீவியத்துக்கு ஜெபம்தான் சட்டம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நேற்றுடைய பிறந்த தினத்துக்கு எல்லாரும் எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க, சாட்டில் போட்டிருந்தீங்க, இப்போ பர்சனலாக வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தீங்க க்ரீட்டிங்ஸு. இந்த அன்புக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அதே மாதிரி போன வருஷம் நான் சுகமீனமாக இருந்த பொழுது கேன்சர் வந்து நான்
இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளெல்லாம் போனப்போ எனக்காக எல்லாரும் ரொம்ப துடிச்சு ஜெபம் பண்ணீங்க. உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்த மாதிரி நீங்கள் என்னை பாவிச்சு ஜெபம் பண்ணீங்க. அந்த என்னுடைய இன்றைக்கி நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னா அதில் உங்களோட எல்லாருடைய பங்கும் அதில் இருக்குது. அந்த ஜெபம் தான் நமக்கு ஜெயத்தை தருது. அதில் என்னுடைய கமிட்மெண்ட்டு, எங்களுடைய ஜெபம், அது போக எல்லாருடைய ஜெபம், மன்றாட்டு ஜெபத்துக்கு அதிகமான பலன் கர்த்தர் கொடுத்து இன்றைக்கி ஆசீர்வதித்து இன்றைக்கி உங்கள் முன்னால் நிறுத்தியிருக்கிறாரு. உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே மகிமை. உங்கள் எல்லாத்துக்கும் எங்கள் நன்றி. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெபக்கூடி ஏற்பி கொடுத்திருக்க கிருபைக்காக கொடா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நல்லவரும் வல்லவரும் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறவரே, கொடா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய உள்ளங்கையில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறீங்களே, கொடா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்க நன்றி செலுத்துறோம் அப்பா. எவ்வளோ நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, அந்த நன்மை ஒவ்வொன்றா நாங்கள் நினைச்சு பார்க்கும் பொழுது ஆண்டவரே, உண்மை ஸ்தோத்திரிக்காமல் வேற என்ன சொல்ல முடியும் ஆண்டவரே. கொடா ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமா ஆண்டவரே, எல்லாருக்கும் ஆண்டவரே, நீங்கள் உலகத்தில் இருக்கும்போது நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தீங்க ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, பிதான் வலது பசத்திலிருந்து எங்களுக்காக வேண்டுதல் செய்து ஆண்டவரே ஒரு பிரதான ஆசாரியராக எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீங்களே, கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உடைய கிருபாசனத்தை தைரியமாக நாங்கள் கிட்டி சேர ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வழியை கொடுத்திருக்கீங்களே. நீங்களே தான் வழி, சத்தியம், ஜீவன் ஆண்டவரே. கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அந்த கிருபாசனத்தை பிடித்து கேட்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த கொரோனா 36,000 37,000 இருந்தது 3,000 குறைஞ்சிருக்கு சுவாமி தமிழ்நாட்டில். ஆண்டவரே, எங்கள் எல்லையெல்லாம் சுவாமி ஆண்டவரே கொடி ஸ்தோத்திரம் அப்பா. தமிழ்நாட்டின் எல்லையை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. எந்த கொரோனா வைரஸோ ஜீக்கா வைரஸோ ஆண்டவரே இங்கே வந்து மக்களை துன்பப்படுத்தாதபடிக்கு நீங்கள் உடைய தேவதூதர்களை காவலாக வைங்க ஆண்டவரே. கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், எங்கள் வீட்டு வாசல்ல எங்கள் வீதிகளில் தேவதூதர்கள் உருவின பட்டயத்தோடு இருக்கணும்னு நடக்கணும், உலாவணும்னு. அதுபோல எங்கள் தமிழ்நாட்டின் எல்லையில் ஆண்டவரே உருவின பட்டயத்தோட தேவதூதரை நிறுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்காக நாங்கள் கொண்டாடுகிறோம் சுவாமி. இந்திய தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எந்த தேர்ட் அட்டாக்கும் வராதபடிக்கு ஆண்டவரே நீங்கள் தான் ஆண்டவரே பாதுகாக்கணும் சுவாமி. கர்த்தர் வீட்டை கட்டட பிரயாசம் விருதா, கர்த்த நகரத்தை காவலாளிகள் இழுத்திருக்கிறது விருதாப்பா. ஆண்டவரே, நீங்கள் தான்ப்பா பாதுகாக்கணும். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, உருவின பட்டயத்தோடு தூதர்கள் உலாவ வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. அக்கினிமயமான ரதங்களாலும் குதிரைகளாலும் ஆண்டவரே எங்கள் இல்லங்களை நீங்க நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் காம்பவுண்டை நீங்க நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் கண்களை திறந்தருளுங்க சுவாமி. எலிசா ஜெபம் பண்ண போது கேயாசின் கண்கள், வேலைக்காரனுடைய கண்கள் திறந்தன ஆண்டவரே. அவர்களோடு இருக்கிற பார்க்க நம்மோடு இருக்கிற அநேகம்னு சொன்னான் சுவாமி. அது போல வேண்டாம், எங்களோடு இருக்கிறவர் அநேகம் சுவாமி. உலகத்தில் இருக்கிறவர் எங்களுக்கு இருக்கிறவர் பெரியவர் அப்பா. கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெரியவராக நீங்க உயர்ந்திருக்கிறதுக்காக கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய கரம் உயர்ந்திருக்கிறது. உமது கருத்தை ஆண்டவரே எங்களால் முடிந்த வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் முழு பலத்தோட நாங்கள் உயர்த்த கிருபை செய்யுங்கப்பா. உமக்கு சாட்சிகளாக வாழ கிருபை செய்யுங்க ஐயா. ஆண்டவரே, உங்களுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால மறுவிசை ஒரு முதிரம் ஆண்டவர் எங்களை மேலே உங்களுடைய ரத்தத்தை தெளிங்க ஆண்டவரே. ரத்தத்தை தெளித்த ஆண்டவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அன்லாக் ஆகுறது, அன்லாக் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, லாக்டவுன் எல்லாம் தளர்த்தப்படுகிறது. ஞானத்தை தாங்கப்பா, ஞானத்தை தந்து வழிநடத்துங்க ஐயா. கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, உன வசனத்துக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை ஆண்டவர். வசனம் தான் சத்தியம் ஆண்டவரே. அந்த ஆவியின் பட்டயத்தை வச்சு ஆண்டவரே நாங்கள் பொல்லாங்கனை ஜெயிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உலகம் முழுவதும் மருத்துவருக்காக, நர்சஸ்க்காக வருகிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எங்கள் உற்றார் சுற்றார் நண்பர்கள் அநேகம் பேர் இருக்காங்க ஆண்டவரே. டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுபிசாக், டாக்டர் பிரமிளா பிரசாத், கிப்சன் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோ, சுரேஷ் சாமுel தண்ட்ரா, டாக்டர் ட்விங்கிள், டாக்டர் சுகுமார், டாக்டர் பிரியங்கா சாமுel ராஜ், டாக்டர் ஷீவா பிரவீன், டாக்டர் ஜெயச்சந்திரன், டாக்டர் ஜேக்கப் ஜேம்ஸ் ராஜ், டாக்டர் ஜீன், டாக்டர் மிஸ்ஸஸ் சசிகுமார், டாக்டர் ஷெரீன், டாக்டர் லீனா, டாக்டர் பிரித்திகா, டாக்டர் பிரியா, டாக்டர் ஜோ, டாக்டர் ஜீனா, டாக்டர் ஜெயின், டாக்டர் ராய், டாக்டர் ஜிஜி, டாக்டர் மது ஜோ, டாக்டர் பிரவீன், டாக்டர் நாமணி பிரபா, டாக்டர் யூனிஸ், டாக்டர் மர்சி, டாக்டர் சுதாகர், டாக்டர் மரியா, டாக்டர் ரெபேகா, டாக்டர் எஸ்தர், நர்ஸ் ஷீஜா, சித்ரா தேவி, ஷெரில், டாஃபினி,
சலோமி சாம், ஸ்வீட்டி பிராங்க்லின், ஜோஸ்பின், விமல் ராஜ் இவர்களுக்காக வருகிறோம். விசேஷத்தை பாதுகாப்பினால பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இவர்கள் ஜீவன் உடைய பார்வைக்கு அருமையாக இருப்பதாகப்பா. கொரோனா வார்டில் வேலை செய்கிறவங்க ஆண்டவரே உயிரை பணைய வைத்து வேலை செய்கிறாங்க சுவாமி, அவரை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்கள் உற்றார் சுற்றார் நண்பர்கள் வெளிதேசத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக வருகிறோம். ஜியோ, ஏஞ்சல் தர்ஷினி, சுபிசா குடும்பங்கள், ஷீபா, ஜூடி, அரவிந்த், கீர்த்தனா, அனிதா, டேவிட், டேனியல், மிக்கி, ஷீலா சீலன், வின்சென்ட் சீலன், சலமன் பிரவீன்ராஜ், சுரேஷ் சாமுel தன்ராஜ், அமல் பிரசன்னா, மனோஜ், கேரளின் சங்கீதா, ஷேரன் கீர்த்தனா, ரூபி, கெனடி, அமல், சத்யா வில்சன் ராஜா, பிரதீபா, சாரா, அகாசி, காட்ஃப்ரீ, ஜோஃப்ரி, விக்கி, விவேக், ஜபா, டேனி, வினோத், பிரேம்குமார், ஷேர்லி, ஷேரன், பிரவீன், இமானுவேல், ஐசக், தேவரக்கம், இமானுவேல், எட்வின், நவமணி, ரெவரன் சோபா, பாமா, அலெக்ஸ் குடும்பங்களுக்காக வருகிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உங்களுடைய சாட்சிகளாக எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்கப்பா. ஸ்பெஷல் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே விசேஷமாக இன்று திருமண நாளை கொண்டாடுகிற லில்லி சவுந்தரம், மோசஸ் பிரபாகர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க சுவாமி. வருஷத்தை நன்மையால் முடிச்சு பாதைகள் நெய்யாய் புளிய கிருபை செய்யுங்க. இந்த புதிய வெட்டிங் அனிவர்சரி ஆண்டவரை ஆசீர்வாதத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அநேக வருஷங்களை 2 பேருக்கு சேர்த்து நீங்கள் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அதுபோல பிறந்த நாளை கொண்டாடுகிற எங்கள் அருமை பேரன் கேலப், அவனுக்கு 3 வயசு ஆகுது சுவாமி. ஆண்டவரே அந்த பிள்ளையை நீங்கள் ஆசீர்வதித்து பாதுகாத்து வருகிற கிருபைக்கா ஸ்தோத்திரம். முதல் மடியிலிருந்து கீழே விழுந்தானே ஆண்டவரே, நீங்கள் கையை பிடிச்சு அவனை தூதர்கள் அனுப்பி அவனை தாங்கிக்கிட்டீங்க, பிடிச்சிக்கிட்டீங்களே. ஒரு சேதமும் இல்லாமல் அந்த பிள்ளையை நீங்கள் குழந்தைய நீங்கள் காப்பாற்றுறதுக்காக கொடா ஸ்தோத்திரம். அவனை ஆசீர்வதிங்க, அவனை வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, அநேக வருஷங்களை கூட்டி கொடுங்க ஆண்டவரே. அவன் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. அது போலவே லில்லி சவுந்தருடைய மூத்த மகன் டேவிட் கிங்ஸ்லியோட பிறந்த நாளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மகனை எவ்வளவாக நீங்கள் உயர்த்தியிருக்கீங்க, எவ்வளவாக நீங்கள் நேசிக்கிறீங்க, கொடி ஸ்தோத்திரம் அப்பா. மகனை ஆசீர்வதிங்க சுவாமி. இந்த வருஷம் ஒரு ஆசீர்வாதமான வருஷமாக உயர்த்துகிற வருஷமாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. அவன் வேலையிலே நீங்கள் அவனை உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாரும் ஆண்டவரை மோசையை பார்த்தது போல அவரை பார்க்க கிருபை செய்யுங்கப்பா. கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரை இப்பொழுதும் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஆனந்த், ஜோ, லெஸ்லி, ராபின்சன், தபித்தாள் என்ற மீனா, ஸ்ரீபிரபா இவர்களுக்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே சாந்திக்காக வருகிறோம் ஆண்டவரே. இந்த கேன்சர் நோயிலிருந்து இவர்கள் விடுதலை தாங்கப்பா ஆண்டவரே. மன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் முதல்ல தாங்க ஆண்டவரே. இந்த கேன்சர் நோய் வந்த உடனே ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போகாமல் இருக்க கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. இந்த வியாதியை சுகமாக்க உம்மால முடியும் என்ற விசுவாசம் தாங்க ஆண்டவரே. வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா கேன்சர் ஆகிய காட்டு தீவிரத்தை வேரோடு பிடுங்கி இயேசுவின் நாமத்தில் கடலில் சமுத்திரத்தில் எரிகிறோம் சுவாமி. பரிபூர்ண சுகத்தை தாங்க, விடுதலை தாங்க. எனக்கு கேன்சர் நிலைந்து கொடுத்த அற்புத சோத்துக்காக கொடி ஸ்தோத்திரம். இனிமேல் வராதபடிக்கு பாதுகாத்துக்கொள்ள உமால மாத்திரம் தான் முடியும்ப்பா. உமது கரத்தில் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உங்களுடைய ஊழிய ஒவ்வொரு நாளும் விசேஷித்த நாள் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஜீவன் உம்முடைய ஜீவன் ஆண்டவரே. கொடி ஸ்தோத்திரம். ஊழிய பாதையில் நாங்கள் 2 பேர் உமது கரத்தை பிடித்து அநேக வருஷங்கள் எங்களை அநேக திட்டங்களை தாங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. கிட்னி நோயால் பாதிக்கப்பட்டிருக்க பத்மா, லீலா சமத்துக்காக வருகிறோம். பரிபூர்ண சோத்தை தாங்க. வின்சென்ட், ஹெலன் வின்சென்ட் ஆண்டவர் பரிபூர்ண சோத்தை கண்களில் தாங்க. மிஸ்டர் வின்சென்ட் அற்புத சுகம் கொடுத்து நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்காக கொடை ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே நாகாரணிக்கா வருகிறோம். பரிபூர்ண சோத்தை தாங்க ஆண்டவரே. கொடை ஸ்தோத்திரம் அப்பா. இந்த அருமையான ஜெபலிக்கா ஸ்தோத்திரம் கூடியிருக்க மக்கள் ஒவ்வொருடைய சரீர ஆத்ம நன்மைகளுக்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே உச்சன் தலையிலிருந்து உள்ளம் காலிலும் சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக ஆண்டவரே. ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆண்டவரே. வயதானவர்கள் இருக்கிறாங்க, சரீரத்தில் நிறைய பிரச்சனை இருக்கு, ஆத்மாவில் அதை விட பிரச்சனைகள் இருக்கு. எல்லாத்தையும் நீர் அறிவீர் ஆண்டவரே. சகலத்தையும் அறிந்தவர் கொடை ஸ்தோத்திரம். சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனையா ஆண்டவரே. ஆசீர்வதிக்க உம்மால முடியும். நீர் தான் ஆசீர்வதித்து ஊற்றுக்கண் ஆண்டவரே. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. யாதொரு மாறுதலை வேற்று நிழலமில்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமையா. கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜனங்கள் கூடியிருக்கிற மக்கள் உம்முடைய மக்கள், உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவரே. இவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சுகம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. தலையில் உள்ள பிரச்சனைகள், பிரெயின்ல உள்ள பிரச்சனைகள் ஆண்டவரே, மைக்ரேன், ஹெடேக், கண்ணு, மூக்கு, காது, வாய், பல்லு, தொண்டை எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. விசேஷமாக மூக்கு, தொண்டை, லங்ஸை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. எந்த கொரோனா வைரஸ் உள்ள வராதபடிக்கு ஜீவ சுவாசத்தை ஊதுங்கப்பா ஆண்டவரே. உங்களுடைய ஜீவ சுவாசம் தான் எங்களை இன்னைக்கு உயிரோட வச்சிருக்கு, உண்மை துதிக்க வச்சிருக்கு சுவாமி. உண்மை நோக்கி மண்டாட வச்சிருக்கப்பா. கொடி ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவரே. அது போல ஹார்ட்ல பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் சரியா போவதாக, பிளட் பிரஷர் நார்மல் ஆவதாக, சுகர் நார்மல் ஆவதாக,
சுகர்னால என்ன வந்து வேற பிரச்சனைகள் இருக்கோ எல்லாம் சரியாவதாக. கண்களில் பிரச்சனை இருக்கலாம், கால்களில் பிரச்சனை இருக்கலாம், உள்ளங்கால்களில் பிரச்சனை இருக்கலாம், எல்லாத்தையும் சரியாக சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன தேவன் சகலத்தையும் புதிதாக்குறதுக்காக கோடாகோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, அது போலவே லிவர்ல உள்ள பிரச்சனைகள், கிட்னி பிரச்சனைகள், பேங்க்ரியாஸ் உள்ள பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சரி பண்ணுங்க சுவாமி. டைஜஸ்டிவ் சிஸ்டம் சீராவதாக, அசிடிட்டி ஆண்டவரே, கேர்டு, வின் பைப்ல உள்ள ப்ராப்ளம், ஃபுட் பைப்ல உள்ள ப்ராப்ளம் எல்லாம் சரியா போவதாக. அடைப்புகளெல்லாம் உடைத்தெறிகிறோம் சுவாமி. கொடாகொடி ஸ்தோத்திரம் ஐயா. கை கால் மூட்டு நரம்புகளுக்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளத்தை சரி பண்ணுங்க. ஜாயின்ட்ஸ் எல்லாத்தையும் நேராக்குங்க. கோடநாட்டில் செவ்வியாக்குகிற தேவன். முதுகு தண்டு வடத்தில் உள்ள பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணி போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க எப்படி மனுஷனை கிரியேட் பண்ணும்போது ஆதாமை உருவாக்கினப்போ எப்படி அமைச்சிங்களோ அது போலவே எங்க சரீரம் சீராக, செம்மையாக, சிறப்பாக செயல்படுவதாக. கோடநாட்டெல்லாம் நேராக்குங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. அது போலவே ஆண்டவர் ஒவ்வொருடைய மனதுக்காக, ஆத்ம பாரங்களுக்காக வருகிறோம் சுவாமி. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. நெஞ்சின் நோவுகள் அதை மிஞ்சும் பாரங்கள் தஞ்சம் இண்டியே நெஞ்சம் ஏங்குதே. யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார், என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார், என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் இயேசு என்னை தேற்றுவார், இயேசு என்னை தேற்றுவார், இயேசு என்னை தேற்றுவார், இயேசு என்னை தேற்றுவார். நெஞ்சில் உள்ள நோவுகள் எவ்வளவோ இருக்கலாம் சுவாமி. ஆனால் ஆண்டவரே, எல்லாம் உமக்கு தெரியும். உமக்கு தெரியாம எதுவுமே கிடையாது சுவாமி. வாயில் சொல் பிறவதற்கு முன்னே அறிகிறவர், இருதயத்தின் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறவர். உமக்கு தெரியாம உடைய காந்திக்கு மறைவானது எதுவுமே இல்லை சுவாமி. எல்லா ஆண்டவரே நொந்த நெஞ்சங்களை, ஆண்டவர் இருதயங்களை ஆண்டவரே தேறுதல் படுத்துங்க, ஆறுதல் படுத்துங்க, சரிப்படுத்துங்க, சீராக்குங்க, சிறப்பாக்குங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. சக்கர ஆறுதல் தேவன். ஒரு கம்ஃபர்ட்டை தாங்க. தேற்றரவாளன் நீங்க தான்ப்பா. தேற்றவாளன் அனுப்புறதுக்காகத்தானே நீங்க பரத்துக்கு போனீங்க, எங்களுக்காக பாடுபட்டீங்க. அந்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து சுவாமி எல்லாவற்றையும் சரி பண்ண கிருபை செய்யுங்கப்பா. நெஞ்சுள்ள நோவுகள், பலவீனங்கள், துக்கங்கள், தொல்லைகள், ஆண்டவரே கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், மனஸ்தாபங்கள் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, கொடா கொடி ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆமாண்டவரே, எங்களை நடத்தி செல்லுங்கப்பா. எங்களை வழி நடத்துங்க. கோடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. அருமையான ஜெபவேளைக்கு ஸ்தோத்திரம். எங்களை வேலை அசைவானதுக்கா ஸ்தோத்திரம். கோடா கொடி ஸ்தோத்திரம். கோடா கொடி நன்றிகளப்பா. இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபம் இருக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையை பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசியம் சகலங்களை மறவாதே. ஆமென். ஆமென். Thank you. Thank you. God bless you. Bye.